அல்லேலூயா. எத்தனை பேர் காலேஜ் போயிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டாக வந்திருக்காங்க, வேலைக்கு போயிட்டு. பரவாயில்ல, அடித்து பிடிச்சி வந்துருச்சிங்க, வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு விசேஷித்த நாளின் கூடுகை இது. தொடர்ந்து இருக்குது. நாளைக்கு இருக்குது, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆராதனை. கொஞ்சம் டைட் ஷெடியூலாக போனால் நல்லது தான். நல்லா வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் மீண்டும் நன்றி. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் ருசிச்சு பாருங்கள், வேதத்தை படித்து பாருங்கள். நேரம் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. இருக்கிற நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் நமக்கு நேரம் மிச்சமாகும். அந்த நேரத்தை மிச்சம் பண்ண நமக்கு தெரியணும். அதான் பைபிள் சொல்லுது, நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளணுமா. சரியாக பயன்படுத்திட்டோம்னா சரியான திசையை நோக்கி செல்லலாம். எப்படி ஒரு கப்பல் பயணம் பண்ணி வரும்போது அந்த கலங்கரை விளக்கம்தான், அந்த விளக்கு தான் உங்களுக்கு வழி காட்டும். அதை நம்பி வருவோம் அந்த கப்பல். இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அன்றைக்கெலாம் எதுவுமே கிடையாது. அதுதான் எந்த பக்கம் புயல் அடிச்சுட்டு போனால் கூட அந்த கலங்கரை விளக்கை பார்த்து தான் என்ன பண்ணும், வரும். ஆமென். கலங்கரை விளக்கா நமக்கு இயேசு இருக்கிறார். நீங்கள் வாழவே தெரியலனாலும் அவரை பார்த்துட்டிங்கன்னா அவர் வாழ வைப்பார். எனக்கு வாழ முடியுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக வாழ வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அதில் இன்றைக்கி சேதம் வராமல் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார். அவரை நோக்கி பார்ப்போம். அதை வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அதில் சொல்லுது அடுத்தது, இந்த ஏழை கூப்பிட்டாங்க. கர்த்தர் அதை கேட்டு யோசிச்சு பாருங்களேன், ரசித்து ருசித்து சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான். நீங்கள் அந்த மாதிரி ருசித்து ஆண்டவர்கிட்ட வாங்க. நான் கூப்பிட்டா கர்த்தர் கேட்பார், கேட்டு மறுபத்திரம் என்ன பண்ணுவார், கொடுப்பார். நான் அறியாததும் எனக்கு எட்டாத காரியத்தெல்லாம் அவர் விளக்கமாக சொல்லுவார். எவ்வளவோ ஏறாது படித்தா, ஆனால் கர்த்தர் சொல்லி கொடுத்தாருன்னா எல்லாம் ஏறும். அல்லேலூயா. இந்த மாலை வேலையில் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். விசேஷமாக அதனால் வாக்குத்தத்தத்தை வந்திருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை பார்க்கலாமா? பைபிள் எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். மீண்டுமா நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். விசேஷம் இந்த நாளில், இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அப்போ நம்ம எதிர்நோக்கி இருக்கிற இந்த மாதம் மாத்திரமல்ல, வருகிற 6 மாதங்களும் நீங்கள் எதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ அது எல்லா காரியத்திலும் கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன் என்ன பண்ணுறார், இருக்கிறார். ஆமென். இப்போ அழகாக அங்கே சொல்கிறார், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருக்கு செய்த நன்மைகள். விசேஷமாய் தாவீது எல்லாருக்கும் தெரியும் ராஜா அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கும் தெரியும் ஆடு மேய்ச்சவன்னு சொல்லி, இல்லையா? இப்போ ஆடு மேய்த்திருந்த ஒரு மனுஷன் இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவா எப்படி வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயது முதல் அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ராஜா ஸ்தானத்தில் கொண்டு உட்கார்ற வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு எல்லாம் செய்ததை எண்ணி தான் இங்கே அவன் குறிப்பிட்டு சொல்கிறான். அது எப்படி குறிப்பிட்டு சொல்கிறான்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அப்போ இது எந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் அந்த சங்கீதத்தை பாடுறான்னு சொல்லும்போது, ஒருவேளை இதை பாடும்போது செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்நோக்கி இருக்கிறான். ஒரு காரியத்தை என்ன பண்ணுறான், எதிர்நோக்கி இருக்கிறான். இப்போ நீங்களும் ஒருவேளை ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அதை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அநேக முறை அந்த தாவீதோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இடைப்படுகிறாருன்னா, எதிரிகளால்
நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் எதிரிகளால் யுத்தம் அப்படி நிறைய நெருக்கமும் பிரச்சனையும் போராட்டமும் கஷ்டமும் அவர் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா என்ன பண்ணுது வருகிறது. ஆனால் எல்லாம் வந்தாலும் எல்லாத்திலிருந்து கர்த்தர் அவனை ஜெயிக்க வச்சதை தவிர அவனை எந்த இடத்துலையும் தோற்க வைக்கவே இல்லை. அப்போ இந்த மாலை வேலை நமக்கு நல்லா தெரியணும். நம்ம எதெல்லாம் எதிர்நோக்கி போகிறோமோ அதில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஒரு சூழ்நிலைகள் மாற்றம் இருக்கலாம். எல்லா மாற்றங்களும் வரும்போது நீங்கள் ஒன்று நினைக்கணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராமே. அப்போ எதிர்நோக்கி இருக்கிற எந்த காரியம் வந்தாலும் சரிதான், நமக்கு தான் அது பெருசு. நான் திரும்ப அதை ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டே வரேன். நமக்கு தான் பெருசு. ஆனால் அவருக்கு எல்லாமே லேசான காரியம். நமக்கு தான் பெருசு, அவருக்கு எல்லாமே ஈஸியான. அப்போ நாம் நம்ம இடத்துலேருந்து பார்க்குறோமே தவிர அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்னு பார்க்க தவறி விடுகிறோம். அப்படி தவறும் போதெல்லாம் நான் அதே இடத்துல இருக்கிறேன். ஆனால் எப்போல்லாம் அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நான் பார்க்குறேனோ அப்போல்லாம் அந்த இடத்த விட்டு நான் மேலே வரேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சொல்கிறது? அப்போ இங்கே தாவீது சொல்கிறாரு 3 காரியம். 1, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 2வது, கர்த்தருடைய கிருபை எனக்கும் எப்பயுமே இருக்கு. 3வது சொல்கிறாரு, கர்த்தாவே கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது. அப்ப அவன் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் கை தொய்ந்து போகாதபடி, எதிரிகள் அவனை வீழ்த்தாதபடி, எதிரிகள் அவனை மடங்கடிக்காதபடி ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய கிருபை அவனை இருந்து என்ன பண்ணுது, அந்த கையின் கிரியைகளை நெகிழ விடாம, அதாவது தோல்விக்குள்ளாக செல்லாம எல்லாவற்றிலும் வெற்றிக்குள்ளாக செல்லக்கூடிய நிலைக்கு தாவீதை தேவன் ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்றாரு செய்கிறாராமே. அப்போ இந்த மாலை வேலையில நல்லா நம்ம விளைவிக்கணும். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் வெறும் இந்த மாதத்துக்கு மாத்திரம் நான் இதை யோசிக்கவே இல்லை. வருகிற 6 மாதம் போயிடுச்சு. சில மாதங்களில் நல்லா இருக்கும், சில வாரம் நல்லா இருக்காது, சில நேரம் நல்லா யோசிச்சிருப்போம், சிலது நடக்காது, இப்படியே போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எந்தெந்த காரியத்தை இந்த 6 மாதம் உனக்கு சரியில்லாமல் போச்சோ அது எல்லா காரியத்தையும் இந்த மாதத்திலிருந்து உனக்கு செய்து முடிக்க எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறது? அப்போ நம்ம அதை நம்பிக்கை வருது அப்படின்னு சொன்னால், விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த விசுவாசத்தினுடைய முக்கியத்துவம் எதுன்னா, எனக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். எல்லாருமே விசுவாசி தான், எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனால் விசுவாசிக்கிற நாம அந்த விசுவாசத்தின் முக்கியத்துவம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் செய்வார். ஆமே. அப்போ இங்கே சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும், சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் அவரா இருக்கணும். நம்முடைய ஃபோக்கஸ் அவருடைய வார்த்தையை என்ன பண்ணும்? இன்னைக்கு அவருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த வார்த்தை என்னை பிரகாசிக்க பண்ணும், என்னை மேலே கொண்டு வரும். அதை விட்டுட்டு அவருடைய வார்த்தை எல்லாம் தெரிஞ்சும் அந்த விசுவாசம் இல்லாம நம்ம அவிசுவாசத்துல மற்ற பிரச்சனை குறித்து யோசிக்கிட்டு அதே மாதிரி இருந்தோம்னா எந்த விஷயத்தில் நம்ம முன்னேறவே முடியாது. ஆமே. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் அவனை நடத்தி வந்த விதத்தை ஒரு சின்ன சாம்பிளா அந்த சவுல் ராஜா கிட்ட சொல்றான் இல்லைங்களா? கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பாக சவுல்கிட்ட போய் பேசும்போது, சவுல் ராஜா பேசும்போது சவுலே யோசிக்கிறாரு, இல்லப்பா அவன் யுத்த வீரன், பிறந்தது மூலம் அவன் யுத்த வீரன்பா, அவன்கிட்ட போய் நீ என்ன பண்ண முடியாது, போட்டியிடவே முடியாது. உண்மை அதுதான். ஆனா இவனுக்குள்ளார ஒரு பெரிய அசாத்திய நம்பிக்கை, அசாத்திய எண்ணம் கடவுளை குறித்து. அப்படி வரும்போதுதான் அந்த அசாத்திய எண்ணமும் நம்பிக்கை கூடிய காரியங்கள் மேலோங்கி ஒரு காரியத்தை சவுல்ட்டு சொல்றான். என்ன காரியத்தை சொல்றான் தெரியுங்களா? ஒரு முறை நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. அந்த சிங்கத்துக்கும் கரடியின் கைகளுக்கும் தப்புவித்த தேவன் என்னோடு இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அது எப்பவோ நடந்த விஷயம், அதை வேற எங்கேயும் அவன் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, எந்த நெருக்கத்தில் இருக்கிறோம், எந்த பிரச்சனை இருக்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில அந்த வார்த்தையை பேசணும். இப்ப நம்ம எப்படி பேசுறோம் தெரியுமா? யார் எதிரியா இருக்காங்க அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அவன் கோலியாத்திட்ட போய் அவன் அப்படி பேசல. எப்படி பேசல? எனக்கு சிங்கம் கைக்கு தப்பு வித்தாரு, அதெல்லாம் அந்த சொல்லவே. அங்க சொல்லக்கூடிய, அதாவது தாவீது கோலியாத்து சொல்லக்கூடிய விஷயம் வித்தியாசமா இருக்கும், சவுல்ட்டு சொல்லக்கூடிய வித்தியாசமா. அப்ப இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர யாராவது எதிரியா இருக்குன்னு அவன்கிட்ட தான் போய் சொல்றான், நீ வேணா பாரு, உன் முடி நான் வாழ்றேன் பாரு அப்படிங்கிறான். அது அப்படி இல்லை. கர்த்தர் எனக்கு யாரு, அவர் என் உள்ளத்துல அவர் எப்படி வச்சுக்கிறேன், அவரை பத்தி எவ்வளவு மேன்மை என்றேன். அப்ப அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணும், கர்த்தர் யாருன்னு நான் பேசிக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கணும். அப்ப என்ன சுச்சுவேஷன் நான் இருக்கிறேனோ அந்த சுச்சுவேஷன்ல இருந்து என்னை திசை திருப்பாம அந்த சுச்சுவேஷன் நின்று கர்த்தனுக்கு யாரா இருக்கிறார், எப்படிப்பட்டவரா இருக்கிறார் சொல்லும் போது தான் அதுல நான் வெற்றி அடையவே முடியும். ஆமென்.
அதான் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றது, கர்த்தரே உங்களுக்கு ஞானமா? ஞானத்தை தேடி எங்கேயும் போவானா? இயேசு தெரியுமா உங்களுக்கு? இயேசு தெரிஞ்சா ஞானம் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இயேசுவை யாரும் சரியா தெரிய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவே எனக்கு ஞானமா இருக்கிறார், இயேசுவே எனக்கு மீட்பா இருக்கிறார், இயேசுவே எனக்கு பரிசுத்தமா இருக்கிறார். அப்ப இயேசு யார் எனக்கு விளங்கிடுச்சுன்னா, நான் எதை குறித்தும் அல்லல் படவே, எதை குறித்து தவறான கண்ணோட்டத்திலே தவறா எண்ணத்துள்ளார நான் போகவே. அப்ப இன்னைக்கு நல்ல மாலை வேலை விளைவிக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். முடிக்கிறது அவர் வேலை, அதுல அதை அனுபவிக்கிறது என் வேலை. ஹல்லேலூயா. அப்ப எதிரிகளினுடைய சூழ்ச்சியிலிருந்து தாவீது தப்பிச்சானா? தப்பிச்சான். யாரு செஞ்சது? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா யுத்தத்திலையும் தாவீது தான் நின்னான். ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் கர்த்தர் நின்ன மாதிரியே இல்ல. கோலியாத்திட்டே பாருங்க, கோலியாத்துக்கு முன்னாடி யார் தான் நிக்கிறா? தாவீது தான் நிக்கிறாரு இல்லையா? அப்ப தாவீது தான் நிக்கிறாரு. ஆனா அங்க சண்டை போட்டது யாரு? அங்க அவதான் கோழாங்கல்லத்து அடிக்கும் போது, நெத்தியில படும் போது எப்படிதான் அவன் விழுந்தான்? குப்புறதான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். அது சின்ன விஷயமா இருக்கலாம், அது பெரிய விஷயமா இருக்கலாம். அது சின்ன தேவையா இருக்கலாம், அது பெரிய தேவையா இருக்கலாம். அது சின்ன காரியமா இருக்கலாம், அது மேட்ரே. இன்னைக்கு நமக்கு என்னன்னா, சின்னதுன்னா யோசிக்கவே மாட்டோம். ஒரு 100 ரூபா தேவைன்னா பெருசா யோசிக்க மாட்டோம். 1000 ரூபா தேவைன்னா கொஞ்சம் யோசிப்போம். இப்ப லெவல் 1000ன்னா பிரச்சனை இல்லை, 10,000னா கொஞ்சம். இப்ப நம்ம சின்ன விஷயம்னாலும் அவர் தான் எனக்கு செய்வார், பெரிய விஷயம் அவர் தான் செய்வார். சின்னதுக்கே நான் போய் பெற்றுக்கொண்டேன்னா கண்டிப்பா பெருசு என்னால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த முடியுங்கிற எண்ணங்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஆதிக்கம் எனக்குள்ளார செலுத்த ஆரம்பிக்குதோ. ஆதிக்கம் என்ன தெரியுதா உங்களுக்கு? ஒரு காரியத்தை உங்க செய்யும் போது மற்ற எல்லாரும் உங்களை சோர்வடை செய்வாங்க, இதில் ஒன்றா முடியாதுன்னு. ஆனா உங்களுக்குள்ளார ஒரு ஆதிக்கம் எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும், இதை நான் செஞ்சு முடிப்பேன். அவங்க சொல்லும் போது அதை காதல் என்ன பண்ண மாட்டோம், வாங்க மாட்டோம். அப்படி நமக்குள்ளார எண்ணங்கள் அது ஆதிக்கம் செலுத்தி அந்த காரியத்தை செய்வோம் பாருங்க. அப்ப எல்லாரும் கம்முன்னு என்ன பண்றாங்க, வாய மூடிடுவாங்க. இந்த அற்புதமான வேலையில கர்த்தர் திரும்ப திரும்ப எனக்கு அதான் சொன்னாரு. நானுமே, ஆண்டவரே என்ன வாக்குத்தத்தம், நானும் வேலையை ஆரம்பிச்சுட்டேன், அப்பப்பையும் ஓடுற மாதிரி இருக்குது, அப்புறம் வண்டி நின்றுடுது, திரும்ப ஓடுற மாதிரி வண்டி நின்றுடுது. ஆனா இந்த முறை முழு மூச்சா இருக்கிற இயேசு நாமத்துல நிக்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா கர்த்தரை கொடுத்தாரு, கர்த்தர் உனக்காக என்ன பண்றேன், யாவையும் செய்ய போறப்பா. அப்ப நான் என்ன பண்ணணும் ஆண்டவர் கேட்குறாரு. எப்படி இந்த முதலாம், அதாவது 7ஆம் மாதம் 1ஆம் தேதியை பத்தி பைபிளை வாசிச்சோம்னா, இந்த 1ஆம் தேதி இந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்களாம், பரிசுத்த நாளை அனுசரித்து அன்னைக்கு அந்த பண்டிகை மாதிரி கொண்டு, அது ஓய்வு நாள் அவங்களுக்கு. அப்ப ஓய்வு நாள் எதுக்கு? அது கர்த்தர் யாருன்னு அறிந்து கொள்ளக்கூடிய நாள். அப்ப நான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார்னா, எப்படி செய்வார், செய்து முடிப்பார்னா, அவர் யாருன்னு இந்த மாதம் முழுக்க அறிந்து கொள்ளக்கூடிய மாதம். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்னு புரிந்து கொள்ளக்கூடிய மாதம். எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய மாதம். அப்படிலாம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாருங்கிற எண்ணம் எனக்கு மேலோங்கவே. அப்ப இன்னைக்கு அந்த 2-3 இடத்துக்கு மேல வருகிறது. இந்த 7ஆம் மாதத்துல 1ஆம் தேதியில ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரித்து, ஒரு பண்டிகை அனுசரித்து, அங்க பலி செலுத்தி ஜனங்கள்லாம் கூடி வரணும்னு எக்காலம் ஊதுவாங்க. அப்ப எக்காலம் ஊதும் போதெல்லாம் ஜனங்களாம் என்ன பண்றாங்க, ரெடி ஆயிடுறாங்க, ஆலயத்துக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் எக்கால சத்தம் ஊதும் போதெல்லாம், அது இந்த நாள்ல ஊதும் போதெல்லாம் என்ன பண்ணும் ஜனங்கள், இன்னைக்கு போன் இருக்குது இல்லைங்களா, அன்னைக்கு போன் கிடையாது, எக்காலம் ஊதுனா என்ன நடக்கும், ஓஹோ எக்காலம் ஊதிட்டாங்க, என்ன பண்ணும், எல்லாரும் சபைக்கு என்ன பண்ணும், வரணும். அப்ப அப்படி வரும்போது என்னன்னா, அந்த ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாள்ல அதை அனுசரிச்சு என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் யாரு என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு. இன்னைக்கு நமக்கு ஓய்வு நாள்னா என்ன, ஹல்லேலூயா. அப்ப ஓய்வு நாள்ல கர்த்தரை நான் யாருன்னு நான் அறிந்து கொள்ளக்கூடிய நாள். அந்த நாள்ல அவர் நான் அறிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த மாதம் முழுக்க கர்த்தர் எனக்கு யாரா இருக்கிறார், எப்படிப்பட்டவரா இருக்கிறார், எனக்கு என்னவெல்லாம் செய்கிறவரா இருக்கார், என்னவெல்லாம் செய்வார், எப்படினாலும் செய்வார் அப்படிங்கிற என் கண்ணோட்டத்தில் நான் போக ஆரம்பிச்சிட்டுன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் அவர் லெகுவாய் லேசா நான் எனக்கு செய்ய நல்லவர் என்ன பண்றாரு இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த மாதத்தை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். எப்படி செய்வார் நான் பார்க்கணும்னா, அவர் யாருன்னு எனக்கு என்ன பண்ணணும் தெரியணும். எப்படிப்பட்டவரா இருக்கிறார், எனக்கு சுகம் கொடுக்கிறவரா இருக்கிறார், எனக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார், எனக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறவரா இருக்கிறார், எனக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா நான் எதை பத்தி பெருசா யோசிக்கவே, நீங்களும் எதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமும். அப்ப கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஓய்வு நாள் சொல்லும் போது தான் தெரியும், முதல் மனுஷன் உண்டாகுவதற்கு முன்பாக 6 நாளும் சிருஷ்டி எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் இல்லையா. 7ஆவது நாள் ஓய்ந்து இருந்தார்.
அந்த ஓய்வு நாளுடைய மையமே என்ன? யோசிச்சு பாருங்க. 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்து இருக்கணும். ஓய்ந்து இருக்குதுன்னா எல்லாரும் ஓய்ந்து இருக்குது எப்படி உலகத்தில் ஓய்ந்து இருக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆனா நல்லா தூங்குவாங்க, நல்லா மட்டன் சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிடுமோ சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. அதான் ஓய்வு நாள். ஆனால் ஓய்வு நாள்னா என்ன அர்த்தம்? அவர் யாருங்கிறத அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவருக்காக வந்து அவர் ஆராதித்து அவரை தொழுது கொண்டு செல்லக்கூடிய நாள் தான் ஓய்வு நாள். ஹல்லேலூயா. அப்ப அது இளைப்பாறுதல் நாள். அப்ப நான் இங்க வரும்போதெல்லாம் எனக்குள்ளார என்ன உண்டாகுது? இளைப்பாறுதல் உண்டாகுது. நான் எதையோ யோசிச்சுட்டு இருப்பேன், எதையோ நம்பிக்கிட்டு இருப்பேன், எதையோ பார்த்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இங்க வரும்போதெல்லாம் எனக்காக அவர் என்னவெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாரோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய நாள் அந்த நாள் என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இந்த மாலை வேலை நல்லா விளைக்கணும். எனக்கு கத்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். எப்படி முடிப்பார் தெரியுமா? நான் அவர் யாருங்கிறத இந்த மாதம் முழுக்க நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்றதை நான் பார்ப்பேன். அப்படி பார்க்க என் வாழ்க்கையில் நான் அவரை எப்படிலாம் பார்க்குறனோ அப்படிலாம் என் வாழ்க்கையில் நன்மைகள் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? கண்ணு தெரியாத பரிதிமேயு இல்லையா, அவன் எப்படி பார்க்குறான்? அவரை பார்க்கும்போது உனக்கு என்ன வேண்டும்னு கேட்குறாரு இல்லையா? கேட்கும்போது நான் பார்வையடைய. அப்போ அவன் பார்க்குற விதம் எப்படி பார்க்குறான்? அவனுக்கு பார்வை வேணும். பார்வை கொடுக்கிறவரா பார்க்குறான், பார்வையை பெற்றுக் கொடுக்குறான். அப்போ பார்வை கொடுக்கிறவரா அவன் பார்க்கும்போது பார்வையை பெற்றுக்கொள்ள இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? அப்படிப்பட்டவரா நீ பார்க்குறியா? வேதத்தில் என்ன இல்லை சாதாரணமாக இயேசு எனக்கு தெரியும், இயேசுவன் ஆராதிச்சிட்டு இருக்கிறேன், நான் 10 வருஷமா ஆராய்ச்சிருக்கிறேன், 5 வருஷமா ஆராய்ச்சிருக்கிறேன் அப்படி சொல்கிறோமா? இல்லை, எனக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிறத நான் வேதத்தில் என்ன பண்ணுவேன்? நான் பார்ப்பேன். அப்படி நான் பார்க்கும்போது அதை நான் பெற்றுக்கொள்வேன். இந்த மாலை வேலையில் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மாதம் முழுக்க கர்த்தர் நமக்கு யாவையும் செய்யக்கூடிய மாதம், செய்து முடிக்கக்கூடிய மாதம். இங்கே சொல்லும்போது முடிப்பார்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிறோம். தாவீது சொல்றார் முடிப்பார்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்போ நமக்கு செய்து முடிச்சிருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிந்து சொல்றாரு. அப்ப கிரியேஷனை பத்தி சொல்லல, கிரியேஷன் அங்கேயே முடிச்சிட்டாரு. ஆதியாகமத்தில் கிரியேஷனை முடிச்சிட்டாரு. அந்த கிரியேஷன் 6 நாள் முடிச்சுட்டு 7வது நாள் ஓய்ந்திருந்தார் இல்லையா? அந்த 8வது நாள் 9வது நாள் பிறகு பாவம் வந்துச்சு இல்லையா? அந்த பாவத்தினால சாபம் வந்துச்சு. அந்த பாவம், சாபம், நோய், தரித்திரம், வறுமை எல்லாம் வந்துருச்சு. எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது உருவாக்கக்கூடிய நாள் இல்ல, அவர் உருவாக்குனதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். எங்க அந்த 6 நாட்கள் உருவாக்குனார் இல்லையா? அந்த உருவாக்குனதை பிசாசு சீர்குலைச்சிட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, எப்பா எதெல்லாம் சீர்குலைச்சானோ அது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேட்டு நான் ஆசீர்வாதத்தை எளிதில் சுதந்திரிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் என்ன பண்ணுது? அப்ப எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் என்ன பண்றாரு? ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். அப்ப கிரியேஷனை பத்தி சொல்ல அதை ஏற்கனவே கிரியேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். உதாரணம் சொன்னா உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கானான் தேசத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தார். எப்ப ஏற்படுத்தி வச்சிருந்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தாரு. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தான். ஆனா வேற யாரோ என்ன பண்றாங்க? அங்க இருக்கிறாங்க. அப்ப ஏற்படுத்தி வைத்ததை ஒரு நாள் வரும்போது அதை சுதந்திரிக்கக்கூடிய உரிமை என்ன பண்ற ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்ப ஏற்கனவே எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப செய்து முடிச்சிட்டாரு. எனக்கு விளங்கல. எனக்கு எப்பெல்லாம் விளங்குதோ அப்பெல்லாம் நான் எடுத்துக்கலாம். எனக்கு விளங்கலன்னா எடுக்கவே. ஏன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா. இனிமேட்டு நீ தடையில்லாம போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீ தடையா ஓன் மனது ஓன் என்ன உனக்கு தடையா இருந்துச்சுன்னா நீ அதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்கு பாருங்க. உலகத்துல இப்ப போயிட்டு உங்கள்கிட்ட யாராவது இப்போ நான் இருக்கும் வச்சிங்களேன், சிஸ்டர் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க? சொல்லுங்க. இல்லை, சந்தோஷம் வாங்கிக்கிங்க. ஆனால் இது எப்படி வந்திருக்கும்? ஏன் கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு? இப்படி தான் யோசிப்போம். ஏன்னா மனித மூளை எப்பயுமே அப்படிதான் யோசிக்கும். ஆனால் கர்த்தர் மூளை அப்படி இருக்கவே. கர்த்தர் என்ன சொல்லுவாரு? கொடுக்குறோம் பாரு, என் நினைவு மாதிரி உன் நினைவு என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குன்னு நினைப்பாரு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் அப்படி தான் பார்க்குறாரு. உங்களை பார்க்கும்போது நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் ரிசீவ் பண்ணாமல் எப்படி ஆண்டவரே அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன்? யார் எனக்கு கொடுப்பா? இப்படிதான் இது நம்ம கதையை பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கதையை பேசுறதுல எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்ப, நீ விசுவாசித்தா அதை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் நான் ஆமென் ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே சரிதான், யார்கிட்டையும் போய் காசு கேட்க மாட்டேன். எனக்கு அவர் மென்டாலிட்டி இருக்குது, ஆண்டவர் மென்டாலிட்டி இருக்குது. அப்ப என்ன பண்ணுவேன்? ஏன் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
அப்ப நான் வாங்கும் போது உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேங்கிறாரு ஆண்டவர். நான் வாங்கலைன்னா உங்களுக்கு அதுல பலன் என்ன பண்ணாது, வராது. அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் யாராவது உங்களுக்கு உதவி செய்யும் போது இவங்க ஏன் எனக்கு செய்யறாங்கன்னு யோசிக்காதீங்க. செய்யறாங்க யோசிச்சீங்கன்னா நம்ம ஏதோ பிரதிபலனை எதிர்பார்க்கணும் அர்த்தம். தாவீது அந்த பிரதிபலனை எதிர்பார்க்கல, கிருபை. அதனால நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் கிரியை என்ன பண்ணுச்சு, அவருடைய கிரியை இருந்துச்சு. என் கை நெகிழ விடாம என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அப்ப எல்லா சத்துருகளுக்கும் நீங்களாக்கி அந்த தாவீதை மீட்டெடுத்த, தாவீதை வாழ வச்ச தேவன் இன்னைக்கு சொல்றாரு, எப்பா உனக்கு எல்லாத்தையும் நான் செய்வேன், நீ நம்புறியா? ஹல்லேலூயா. சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். யாரு கொடுத்தாலும் நீ உன் மைண்ட்ல யோசிக்காத. கர்த்தர் சொல்லாம யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஹல்லேலூயா. இல்லைங்களா? இப்போ உதாரணம் உங்களுக்கு சொல்ல டக்குன்னு டப்புன்னு புரியும் பாருங்க. சபை கட்டுறோம் சொல்லுவோம், யாரு கொடுக்குறா? ஆனா கர்த்தர் உங்களோட இடைபடும் போது, புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம். கேட்கறதால கொடுக்கறது இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீ கர்த்தர் கிருபையாய் நமக்கு என்னவெல்லாம் அருள் இருக்கிறாரோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். ஹல்லேலூயா. அதான் கல்வாரி சிலுவையில் என்னத்தை செய்தார் நமக்கு புரியல. வெறும் பாவம், வெறும் சாபம், வெறும் நோயும் இல்லை, அதுல தரித்திரமும் என்ன பண்ணுது. தரித்திரம் என்னைக்கு பொருளாதாரத்தில் வெற்றி அடையிறமோ அப்ப எல்லாத்திலும் வெற்றி அடைஞ்சிருவோம். நீங்க பொருளாதாரத்தில் வெற்றி அடையலைன்னா நீங்க வெற்றி அடையலன்னு தான் அர்த்தம். நம்ம பாவத்துல யோசிக்கிறோம். இப்ப யாராவது பாவம் பண்றோமா? கிடையாது. ஏன்னா நமக்கு நல்ல அறிவு வந்துருச்சு, இது கர்த்தருக்கு விரோதமான காரியம், அதை செய்யக்கூடாது நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆனா தரித்திரம் மட்டும் போகவே இல்லை. ஏன் போகல தெரியுமா? தரித்திர புத்தி போகல நம்மகிட்ட இருந்து. தரித்திர புத்தி போகும்போது தான் தரித்திரம் போகும். ஒருவேளை இன்னைக்கு இல்லை, எல்லாம் கல்வாரி சிலுவையில் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருங்கிறது அது தேவனுடைய எண்ணம் என்ன பண்ணுது. இந்த தரித்திரம் மாறணும்னா தரித்திர புத்தி மாறணும். அப்படி மாறிச்சுன்னா தரித்திரம் என்ன பண்றோம், மாறிடும். அப்ப இன்னி வரைக்கும் ஏன் தரித்திரம் மாறலன்னா தரித்திர புத்தி மாறல. இதை வச்சு என்ன பண்ணலாம் தான் யோசிக்கிறோம் தவிர கர்த்தருடைய கிருபை என் செய்கிற காரியத்தில் எப்படி அங்க தாவீது சொல்றாரு, கையை நெகிழ விடாம இருங்கன்னு சொல்லி, அதே போல நான் செய்கிற காரியத்துல கையை நெகிழ விடாம நல்ல பலத்தாலையும் நல்ல சுகத்தாலையும் நல்ல ஆரோக்கியத்தில் கர்த்தர் நடத்துவாரு. நான் செய்யற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் மேல வருவேன். இதெல்லாம் மேல வாங்கி பேசல. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், நான் மேல வருவேன் கீழே இருக்க மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை பேர் எழுந்து நின்று காலையில் எழுந்த உடனே நான் வால் ஆக்காமல் தலையாக்குற தேவன் இன்னொரு இருக்குன்னு சொல்றோம்? சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? தரித்திர புத்தி. இது நடந்தா போதும். நம்ம ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஒரு டார்கெட்ல இருப்போம், இது நடந்தா போதும், அதுலயே ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இது தெரியுமா? கீழே இல்லாம மேல வரும்னு சொன்னாவே என் தேவைக்கு சந்தித்திடும். வாழா இல்லாம தலையா இருப்பேன்னு சொல்லும் போது என் தேவைக்கு சந்தித்திடும். ஆனா தேவையை நோக்கியே தான் ஜெபம் இருக்குது. ஆனா வசனம் தெரியுதா? தெரியுது. அதான் செய்ய முடியல அவரால். ஆனா இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய புத்தியை மாத்தணும், எண்ணங்களை மாத்தணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபை இருக்குது, உம்முடைய தயவு இருக்குது, உம்முடைய இரக்கம் இருக்குது. உம்முடைய தயவு இரக்கம் உடைய காருண்யம் என்ன பெரியவன் என்ன பண்ணும், மாற்றும். என்னை வேற லெவலுக்கு என்ன பண்ணும், அது கொண்டு வரும். நான் விசுவாசிக்கிறதால நான் சொல்றேன், எழுந்த உடனே கர்த்தாவே எல்லாத்தையும் எனக்கு வாய்க்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. புதிய நாளை கொடுத்துருக்கீங்க. நாளை கொடுக்கும்போதே புதிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு, புதிய நன்மைகளும் கொடுக்குறாரு. நம்ம புதிய நாளை மட்டும் தான் பார்க்குறோம், ஆசீர்வாதத்தை பார்க்கல. ஏன்னா புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றின்னு காலையில் சொல்றோம். யாராவது எல்லாரும் ஜெபிக்கிறோம், யாரும் ஜெபிக்கலான்னு சொல்லல. ஆனா நம்முடைய மனது எண்ணங்கள் ஜெபிக்கும் போது ஒரு மாதிரியா இருக்குது, சாதாரணமா இருக்கும்போது ஒரு மாதிரியா இருக்குது, காசு இருக்கும்போது ஒரு மாதிரியா இருக்குது, காசு இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரியா இருக்குது. ஆனா ஒண்ணுமே இல்லைனாலும் என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார், நீ நின்று பாருங்க, அந்த மனநிலையே வேறையா இருக்கும். ஹல்லேலூயா. என்ன இருக்குதுன்னு யோசிக்கிறது இல்லை, என்னோட யாரு இருக்கிறான்னு யோசிக்கிறது. இன்னைக்கு என்ன செய்வார்னு யோசிக்கிறத காட்டிலும் ஒன்று செஞ்சிருக்கிறார். என்ன தெரியுமா? ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அது யாருமே செய்யவே முடியாது. யாருமே செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்திருக்கிறார்னா இன்னைக்கு எல்லாரும் செய்யக்கூடிய காரியத்தை அவர் செய்ய முடியாதா என்ன? உங்களுக்கு 10,000 தேவைப்படுது, ஒரு 1000 தேவைப்படுது, பிரதர் 1000 வேணும், 1000 கொடுக்க முடியாதா என்ன? ஆனால் ரட்சிப்பை நல்லா கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ ரட்சிப்பே கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது 1000 என்ன, 10,000 என்ன, 5000 என்ன, லட்சம் என்ன, கோடி அவரால் கொடுக்க. ஏன்னா அந்த ரட்சிப்புக்கு நிகரானது வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ ஆணித்தரமா நில்லுங்க. இந்த மாதம் முழுக்க கர்த்தர் யாருன்னு பாருங்க. நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ, அழகா நேற்று பேசும்போது சிஸ்டர் சொன்னாங்க, கர்த்தர் யாருன்னு பாக்குறோமோ படிக்கிறோமோ அதுதான் உள்ள போய் என்ன பண்ணும், வேலை செய்யும்.
இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த வேதத்தை அப்படி பார்க்கணும். இப்படிதான் என் வாழ்வு இருக்கும், இப்படிதான் என் குடும்பம் இருக்கும், இப்படிதான் என் பிள்ளைகள் இருப்பாங்க. நான் பார்த்துட்டு அதை நான் படிச்சேன்னா, இல்ல படிச்சுட்டு அதை நான் பார்த்தேன்னா, ரெண்டுமே முக்கியம். ஒருவேளை பார்த்துட்டு படிக்கலாம், இல்ல படிச்சுட்டு பார்க்கலாம். பார்த்தோம்னா அப்படியே நமக்குள்ளார போயிடும். அது நமக்குள்ளார அப்படியே போயிட்டீங்கன்னா அப்படியே நம்ம பார்ப்போம் அதை. ஹல்லேலூயா. அப்ப நான் பார்க்குறேன். இன்னைக்கு நீங்களும் பாருங்க. வசனத்தை நல்லா பாருங்க. வசனத்துக்கு ஏற்ற படத்தை நல்லா பாருங்க. அப்படி பார்க்கும்போது அது உங்களுக்குள்ளார போயிடும். உங்களுக்குள்ளார போயிடுச்சுன்னா அது கண்டிப்பா வெளியில என்ன பண்ணும்? வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? அப்ப இந்த மாலை வேலையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். எப்படி செய்வார்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிருபை இருக்குது, அப்படி தயவு இருக்குது, அப்படி இரக்கம் இருக்குது. அதனால அவர் எனக்கு செய்வார். ஆமென். என்னை அவர் தண்டிக்கிறவர் அல்ல, என்னை மன்னிக்கிறவர், மன்னிச்சுட்டு மறக்கிறவர், ஞாபகம் வச்சிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, கர்த்தாவே என்னுடைய கைகளின் கிரியையை கொஞ்சம் கூட பிசகாம வேலை நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு துப்பாக்கி சூடு, இப்பெல்லாம் துப்பாக்கி ஃபைட்லாம் நடக்குது. அப்பெல்லாம் எதுதான் ஆயுதம்? அம்பு, கத்தி, அதை மாதிரி தான் இல்லையா? வாள், அதை மாதிரி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. கண் சிமிக்கிற நேரத்துல கழுத்து போயிடும், தட்டுனே கழுத்து போயிடும். யோசிச்சு பாருங்க. அப்ப இவன் கை அந்த பட்டயத்தை பிடிச்சு நிற்கும் போது ஆண்டவர் இறுக பிடிச்சு அடிச்சிருக்கிறாரு. இறுக பிடிச்சி அடிச்சுதான் அவன் தலை போச்சு, இவன் தலை போகல. ஹல்லேலூயா. அது கர்த்தாவே என் கைகளை நெகிழ விடாம, நீ கர்த்தர் உங்க கையை நெகிழ விடாம கர்த்தர் கையை பலப்படுத்துறார். பலப்படுத்தி இதுவரையில செய்யாத காரியத்தை உங்க கரங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். கல்வாரி சிலுவையின் மூலமாக எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிக்கிற மாதம், இந்த மாதம் முழுக்க கர்த்தர் யார் என்பதை நான் பார்க்கும் போதெல்லாம், நான் யார் என்பதை பார்க்கிறேனோ அதுவே என் வாழ்க்கையின் பங்கா மாறும். ஆமென்.